இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக்கலாக எர்த்திங் அண்ட் கிரவுண்டிங். எர்த்திங்னா என்ன, கிரவுண்டிங்னா என்ன, அதுதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எர்த்திங் ஃபஸ்ட்டு எர்த்திங் பார்க்க போகிறோம். எர்த்திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த்திங் எங்கெங்கே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எங்கே வேணால் ஓகே. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எதுவாக இருந்தாலும் லைட்டு, நீங்கள் ப்ளக் எதாவது யூஸ் பண்ணுறீங்க, ஹீட்ரு, வாஷிங் மிஷின், எதுவும் அந்த நீங்கள் ஹோமில் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் அப்பாரட்ஸ்லேயும் நீங்கள் வந்து எர்த்திங் கொடுக்கணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா மோட்ரு, எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாலும் எர்த்திங் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். எர்த்திங் எதுக்குன்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலாக எர்த்திங் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது லீக்கேஜ் ஆகும்போது என்ன ஆகும், அது டேரெக்டாக வந்து அந்த எக்யூப்மெண்ட்டோட பாடியில் வந்து அந்த ஃபால்ட்டு கரண்ட் வரும். ஓகே, பாடியில் ஃபால்ட்டு கரண்ட் வரும். நீங்கள் எர்த்திங் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், நீங்கள் பாடி ஏதாவது எக்யூப்மெண்ட் டச் பண்ணும்போது ஃபால்ட்டு ஏதாவது லீக்கேஜ் இருக்கும்போது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகும். அந்த ஃபால்ட்டு கரண்ட் உங்கள் பாடி வழியாக தான் பாஸ் ஆகும், வழியாக பாஸ் ஆகி கிரவுண்ட் ஆகும். அதுவே நீங்கள் எர்த்திங் கொடுத்துருந்தீங்க என்ன ஆகும், நீங்கள் டச் பண்ணாலும் உங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகாது. அந்த லீக்கேஜ் கரண்ட் எங்கே ஆகும், அந்த எர்த்து கொடுத்தீங்கன்னா கிரவுண்டிங் ஆயிரும். ஓகே, எர்த்திங் வந்து எப்படி கிரவுண்டிங் ஆகுது குயிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த எர்த்து பிட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதை டெஸ்ட் பண்ணுவீங்க. பிலோ 1 ohms, இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் அந்த எர்த்து பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து பிட்டோட வேல்யூ வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்போ தான் அந்த லீக்கேஜ் கரண்ட்டு அந்த லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் வழியாக பாஸ் ஆகிரும். அப்போ வந்து நம்ம யார் டச் பண்ணாலும் லீக்கேஜ் இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகாது. ஓகே, இந்த பர்பஸ் தான். கிரவுண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் இருக்குல்ல, ஸ்டார் கனெக்ஷனில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நியூட்ரல் இருக்கும். ஓகே, நியூட்ரல் இருக்கும். RYB இருக்குது, 3 ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸில். பேலன்ஸ் கரண்ட் போகும்போது நியூட்ரலில் எந்த கரண்ட்டும் இருக்காது, எந்த கரண்ட்டும் வராது, 0 தான். அதுவே அன்பேலன்ஸ் கரண்ட் போகும்போது என்ன ஆகும்னா, நியூட்ரலில் வந்து கரண்ட் வரும். அந்த கரண்ட் வந்து டேரெக்டாக கிரவுண்ட் ஆகிறதுக்கு தான். ஓகே, கிரவுண்ட் ஆகிறதுக்கு தான் நியூட்ரல் வந்து கிரவுண்ட் பண்ணுவோம் எர்த்துபிட்டோட. ஓகே, எர்த்துபிட்டோட கிரவுண்டிங் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், அன்பேலன்ஸ் கரண்ட் போகும்போது RYB அன்பேலன்ஸ் ஆகும்போது நியூட்ரல் வர கரண்ட் வந்து டேரெக்டாக கிரவுண்ட் பண்ணுறதுக்கு தான் கிரவுண்டிங் பண்ணுறோம். நீங்கள் கிரவுண்டிங் பண்ணலைன்னு என்ன ஆகும், அந்த வைண்டிங்கில் அந்த ஓவர் ஹீட் ஆகி அந்த வைண்டிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால தான் நம்ம நியூட்ரலை வந்து கிரவுண்டிங் பண்ணுவோம். நியூட்ரலை வந்து எர்த்திங் பண்ணுறது தான் கிரவுண்டிங். நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து எர்த்திங் பண்ணுறது தான் எர்த்திங். ஓகே, எர்த்திங். ஓகே, எர்த்திங் எதுக்கு, ஃபார் ஹியூமன் சேஃப்டி. கிரவுண்டிங் எதுக்கு, ஃபார் எக்யூப்மெண்ட் சேஃப்டி. இதுதான் மெயின். ஓகே.